சரவணா சார் அவருடைய மரணம் நேற்று அவருடைய பிறந்த நாள். இப்படி ஒரு நாளில் அவருடைய மரண செய்தியை மறுநாள் கேட்கும்போது என்ன பேசுறதுனே தெரியல. இந்த சினிமாவில் ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லணும்னா அது அவரை சொல்லலாம். எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள், எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலாளி. நானும் அவருடைய படத்தை இயக்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது நான் அவரை பார்த்துருக்கிறேன், அவரோட பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு, அதாவது டிசிப்ளின்னா என்ன அப்படின்றத அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு இன்விடேஷன் ஒருத்தர் கொடுத்தாருன்னா அது எந்த தொழிலாளியாக இருந்தாலும், அது எந்த ஊரில் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறாரு. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எல்லா தொழில்நுட்ப கலைஞருடைய மனசுலேயே இடம் பிடிச்ச ஒரு முதலாளி. அதாவது நம்மள அறியாமலே ஒரு முதலாளியை பார்த்தா எழுந்து நிற்கணும்னு ஒரு சிலரை பார்க்கும்போது தோணும். அவர் அங்கிருந்து நடந்து வரும்போது அத்தனை பேர் எழுந்து நிற்போங்க பார்க்கும்போது அது அவருடைய பேருக்கோ இல்லை இதுக்கோ இல்லை, அவர் நடந்துக்கிற முறையில் அவருக்கு கொடுக்குற மரியாதை. அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். மிகப்பெரிய இழப்பு, சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு சரவணன் சாருடைய மரணம். இந்த ஸ்தாபனம், இந்த ஏவிஎம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், ஒரு பில்லர். அதாவது அதில் இருக்கிற பில்லரில் ஒரு பில்லரே கீழே விழுந்த மாதிரி ஆச்சு. சரவணன் சாருடைய ஆத்மாவுக்கு என்னுடைய சார்த்திகளை நான் சொல்கிறேன். இப்படி ஆத்மா இப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வரல, வார்த்தைகள் வரல. அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இறக்கம் இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டியது.